உங்க கோட்டைக்குள்ளேயே பூந்து உங்க ஆளுங்களை அடிச்சு உதைச்சு தூள் கழிப்பிட்டு போனானே ஆறுமுகம், அவன் தான் பேசுறேன். எதுக்காக போன் பண்றேன்? இப்ப விஷயம் என்னன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கா? என்னைக்கு? இன்னைக்கு 11 மணிக்கு திருநீர் மலையில. நீங்க அவசியம் வரணும். கண்டவன் கல்யாணத்துக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்ல. இது கண்டவன் வீட்டு கல்யாணம் கிடையாது அத்தை. அத்தையா? இது உங்க வீட்டு கல்யாணம், உங்க சொந்த பொண்ணோட கல்யாணம். செல்வி கீதாவுக்கும் செல்வன் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம். என்ன உளர்ற? அவங்க என்ன போய் சொல்றேன், நீங்க வந்து பாருங்க, அசந்துருவீங்க. நான் உங்களுக்காக வடை பாயசத்தோட சமையல் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து வயிறார சாப்பிட்டு மனசார பொண்ணு மாப்பிளைய வாழ்த்துட்டு போகணும். வளராத. என் பொண்ணு இங்க இருக்கா. இங்க என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுப்பா. இங்க கல்யாணமே நடக்குதுமா. இன்னும் நம்பலையா? உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கான்னு முதல்ல போய் பாருங்க. கீதா எங்க? பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ரொம்ப நேரமா இன்னும் காணோம். ஹலோ, ஆறுமுகம் பேசுறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு 11 மணிக்கு எனக்கு கல்யாணம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கண்ணால் சின்ன சிக்கல் இருக்கு. என்னது? 11 மணிக்கு அப்புறம் நேரம் சரியில்லை. நான் மாப்பிள்ளை குளத்துல இருக்கேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக சில பேர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து கொஞ்சம் மாடி. நீ கவலை விடு, நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, எந்த இடத்துல கல்யாணம் சொன்னேன்? திருநீர்மலை. ஓம் த்ரவந்தே ராஜா வருணோ த்ரவந்தேவோ ப்ரஹஸ்பதிः த்ரவந்தஜிந்திரஸ்சாக்னிஸ்தரா. என்னை பத்தி தெரியாது இல்ல? ஆமா, இந்த இடம் எனக்கு புதுசுதா. நான் யாருன்றதை அப்புறம் சொல்றேன். மேல என் அண்ணா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்ச பிறகு மொத்தமா சேர்ந்து போய் ஆசீர்வாதம் பண்ணலாம். அது கூட ஏண்ட அவசரம்? போங்க, வீட்டுக்கு போங்க. என்னங்கடா குரல் கொடுக்குறீங்க? தப்பம்மா. ஓ, என் ஆசீர்வாதம் முதல்ல வேணுமா? கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. டா வேணாங்க வேணாங்க, என்ன விட்டு வேணாங்க. ஏண்டா ஓடுறீங்க? கல்யாணம் சாப்பிட வேணாமா? சரி, அப்படிதான். தூள் சீக்கிரமா வாங்க. மச்சா மச்சா நடந்துகிட்டு என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ. நல்ல வேலை அமெரிக்கானு வந்துட்டாரு. வாங்க. நல்லா இருக்கிறேம்மா. என்னம்மா இப்படி பரபரப்பா இருக்கிற? காசு நல்லா இருக்கு, பாசத்துல கட்டிப்பிடி. ஐயோ ஐயோ, எல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன். முதல்ல போய் வண்டியில ஏறுங்க. ரவி, இவங்க வா. நீங்க அந்த வண்டியில மாங்கல்யசூத்ரான்விதம் சீதாராഘவயோர்விவாஹசமயே புர்யாத்சதா மங்களம் சுமுஹூர்த்தே சாவதானா சுலக்ஷ்மீ சாவதானா லக்ஷ்மீநாராயண த்யான சாவதானா. ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துதானேன மம ஜீவன ஹேதுன கண்டே பத்ராமி சுப. ஒன்று இருக்கு.
கீதா கீதா, பெத்த அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம ஏமா திருட்டுத்தனமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, இப்படி ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முதல்லயே சொல்லியிருந்தேன்னா நான் என்ன மாட்டேன்னு சொல்ல போறேன். ஊர் முழுக்க பந்தல போட்டு ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேனே. அம்மா, என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு முதல்ல இருப்பீங்க எதிர்பார்க்கறேன். போக போக இந்த அத்தையை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு, எனக்கு அதுவே போதும். வாங்க மாப்பிள்ள, வீட்டுக்கு போலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருங்க. அத்தை, இது சிரஞ்சீவி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம். ஆமா, அண்ணே சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணு விட அத்தை தூள். ஏய், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. சரி, நான் ஒன்று வேலை முடிஞ்சு போச்சு. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ வெரி மச். குட் லக். How are you? இரு ஆர்க்கெல்லாம் இருக்கு. நல்ல நேரம் பார்த்து நாம ஏற்பாடு செஞ்ச கல்யாணம்னா 4 பேர் கண்ணு பட்டுடுமே திருஷ்டி எல்லாம் கழிக்கணும். இவங்க தான் ஆண்டவன் சன்னிதானத்துல அவங்களா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்களே, அப்புறம் எதுக்குதெல்லாம் எடுத்துட்டு போ. வலது கால எடுத்து வச்சுவாமா. அத்தை, நான் எந்த கால் எடுத்து வைக்கணும்? மாப்பிள்ள, அத்தை, எல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பழக்க வழக்கம் எல்லாம் பார்க்கணும். ஒண்ணு இல்லாதவங்களுக்கு நீங்க எந்த காலம் வேணா எடுத்து வச்சு வரலாம். நீட். அத்தை ஒரு வார்த்தை சொன்னாலும் நெத்தி அடிதான். இப்படித்தான் வேலூர்ல வலது கால எடுத்து வச்சுவான்னு சொன்னாங்க. கடைசியில வலது காலையே எடுத்துட்டானுங்க. நாங்கெல்லாம் இருந்து உன் பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணலான்னு இருந்தோம். அது என்னடான்னா அவசரப்பட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்குது. யாருமா இவரு? என்ன அப்படி கேட்ட? என்ன தெரியல? நான் உனக்கு மாமா முறமா, உங்க அம்மாவுக்கு ஒண்ணு விட்ட அண்ணன். உன்னை சின்ன வயசுல பார்த்தது, அப்ப அமெரிக்காவுக்கு போன, இப்ப வந்திருக்கிற இல்லையா? ஆமா, நான் யாருன்னு கேட்கவே இல்லையே. சார் யாருங்க? நல்ல வேளை நீங்களாவது கேட்டீங்களே. நான் இவருடைய செக்ரட்டரி. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனது பெரிய கதை. வேலூர்ல, லண்டன் வேலூர்ல. ஆமா, லண்டன் வேலூர். மாப்பிள்ள, அத்தை, எல்லாமே திடீர்னு நடந்துட்டதுனால எனக்கு கையும் உடல காலும் உடல, ஒண்ணுமே புரியல. அதனால இனிமே இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் நீங்க தான் ஏத்துக்கணும். ஏமா, அதுக்கு தான் வாரிசு நான் இருக்கேனே. உள்ள போ. அடேங்க அப்படிக்கப்பா. அத்தை சொன்ன கரெக்ட் தான். வாங்க எல்லாரும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? முதல்ல நடக்காம இருக்கிறதுக்கு ஜோசியத்துல இருந்து ஒரு வாசகத்தை எடுத்து விடு. கவலையே படாத. இது மாதிரி 1008 முதலிரவை கெடுத்திருக்காரு. அவ்வளவு ஏன், இவருக்கே முதலிரவு நடக்கல. எப்படி? இவரை பிடிக்கலன்னு இவர் கொண்டாடி ஓடி போயிருச்சு. அப்புறம் முதலிரவு எப்படிதான் நடந்தது? இவரு இவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த பொண்ணை தேடி இருக்காங்கப்பா. ரொம்ப லட்சணம் தாயா. முகூர்த்தத்துக்கு என்ன கூப்பிடல, பணம் கொடுக்க என்ன கூப்பிடல, சாப்பாட்டுக்கு என்ன கூப்பிடல. இப்போ முதலிரவு குறிக்க வேண்டியது கூப்பிடுறீங்களா? இட் இஸ் a great insult to me and to my profession. இப்ப யாரு இல்லன்னுது? ஏயா, இப்படி ஏதாவது ஏடா விடவா பண்ணிட்டா கிரிமினல் ஆயிடாது. கவலையே வராத. வேலூர்ல போட்டா நாங்க வெளியே எடுத்துறோம். வேலூரா முடியா பண்ணிட்டா? கல்யாணமே எங்களுக்கு தெரியாம நடந்து போச்சு. நம்ம பாப்பா எவனோ ரோட்ல போறவன மாப்பிள்ள அது வந்து நீங்க ரோட்ல போகும்போது பாப்பா பார்த்து பழகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு ஸ்டைலான மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டாந்துருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படிதானே? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. உங்க முதல்வர் எப்படி வச்சுக்கலாம்னு ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ். என்னையா, பஞ்சாங்கத்துல வேற ரேகை தான் தெரியுது. ஐயோ, அது உன் கையி. பஞ்சாங்கம் இங்க இருக்கு, இத வையி. என்னையா இப்ப ஏழா போச்சு கூட. ஒரு சுபமான காரியம் நடந்திருக்கு, உட்காருங்க மாப்பிள்ள. ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, மேற்கொண்டு நல்ல நாளை பார்க்க சொன்னா எழவு கிழவுன்னு பேசிக்கிட்டு. மாமி, முதல் 40 நாள் ரொம்ப மோசம். சுக்கிரமேடு சூரியமேடு, சொந்த ஊரு சூழமேடு. குறுக்க பேசாதீங்க, மறந்துட போறேன். சூரியன் சுக்கிரனை பாக்குறான், சுக்கிரன் சந்திரனை பாக்குறான். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? நாங்க பாக்குறோம். கல்யாணம் நடந்த நாளே படு திராவையா சுத்த மோசம்னு இதுக்குதான் பெரியவங்களா 4 நட்சத்திரத்தை பார்த்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்றது. சரி, இப்ப இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது சொல்லுங்க. உட்காருங்க மாப்பிள்ள. மாமி, 40 நாளைக்கு உங்க பொண்ணு மாப்பிளையும் ஒன்னா சேரவே கூடாது. உங்க பொண்ணு 40 நாளைக்கு அம்மனுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு சுத்தமா இருக்கணும். 40 நாள்ல ஒரு நாள் குறைஞ்ச என்ன ஆகும் தெரியுமோ? 39 நாள் ஆகும். குறுக்க பேசாதீங்க, மாமியோட உசிரிக்கு ஆபத்தாயிடும். அமைதியா இருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? சின்னஞ்சிரிச்சுகளை அவ்வளவு நாள் பிரிச்சு வைக்கலாமா? பாவம் இல்ல. அப்படி பாவப்பட்டு பார்த்தேன்னா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. எனக்கு என்ன ஆனா என்னங்க, இவங்க தான் சின்னஞ்சிரிச்சுங்க, நல்லா இருக்கணும். நான் வயசானவ தானே. என்னன்னா இப்படி சொல்றீங்க? உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. ஒரு 40 நாள் எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதா? அம்மாவுக்காக